அந்த சிறுமி யார், என்ன வயது, ஒரு உதாரணமாக இது ரொம்ப டீப்பாக போகாமல் ஒரு லைனாக சொல்லணும்னா, ஜான் ஜபராஜ் அவர்களுக்கும் திருமணமாகி வீட்டில் அவர் வீட்டில் மனைவி இவர் எல்லாம் சேர்ந்துருக்கு ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிற வீட்டில் வளர்க்கப்பட்ட மனைவியோடைய கசின் சிஸ்டர் தான், டாக்டர் தான் அவங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் வரும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு சாதாரண நிகழ்வு தான். இது எப்போ நடந்தது? ஏங்க இப்போ ஆக்சிடென்ட் வந்து பார்த்தா திங்கக்கிழமை நடக்குது, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை எஃப்ஐஆர் போடுவீங்க, இல்லை உடனே ஸ்டேஷனுக்கு போவீங்க. 8 மாதத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் நடந்தது, இப்போ நீங்கள் எஃப்ஐஆர் போடுவீங்களா? அப்போது ஏன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் ஏன் இன்னைக்கு எழுப்பப்படுகிறது? இதுதான் சுருக்கமான கேள்வி. இன்னைக்கு என்னன்னா டிவி எல்லாமே இதை பார்த்தா இந்த ஆன்லைனுக்கு அடிமையாகி சொல்கிறதெல்லாம் உண்மை. ரெண்டாவது அப்புறம் ஆன்லைனில் யார் யார் பேசுகிறதுன்னு தெரியாது. ஒருவேளை சினிமா விமர்சகர்கள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு நடப்பு தெரிஞ்சு இருப்பாங்க, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா விஞ்ஞானம் தெரிஞ்சிருப்பாங்க. இவங்களாம் இதை பேச முடியும். ஏன்னா கிறிஸ்துவத்தில் அவரோட பழகிய அவரை தெரிந்த ஒரு நபராக இருந்தால் மட்டுமே போதுமானது. இப்போ நான் அவருக்கு ஆதரவாளரும் கிடையாது, எதிர்ப்பாளரும் கிடையாது. ஆனால் நடுநிலையாக வந்து பார்த்தா அவரை எனக்கு தெரியும், நடுநிலையாக வந்து பார்த்தா இந்த பாதிப்பும் தெரியும். அப்போது இந்த விஷயங்கள் என்னென்னா வந்து பார்த்தா இது வீட்டில் இருக்கக்கூடிய இப்போ வந்து பார்த்தா எனக்கு வந்து பார்த்தா வயதுக்கு வந்து ஒரு மகள் இருக்கா, அப்பான்னு பாசமாக இருப்பா, நான் அவர்கிட்ட வந்து பார்த்தா என்னம்மா பேசுவேன், செல்லமாக பேசுவேன். ஆனால் வந்து பார்த்தா நம்ம எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்குறோம்?